நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து பிருந்தாவோட கழுத்திலே தாலியை கட்டி அவர் வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிருந்தாவை தான் காட்டுறாங்க. பிருந்தா வந்து ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம உயிரோட இருந்து என்ன யூஸ், அதனால் வந்து உயிரோடவே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அந்த இடத்துல எதையோ சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல பெட்லேயே படுத்துடுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அதை வந்து லட்சுமி பார்த்துட்டு உடனே கால் பண்ணிடுறாங்க. கார்த்தி, வீரா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ஓடோடி வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பிருந்தாவை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண உடனே பார்த்தா டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுனால ஒரு ஆபத்தும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ணு முழிச்சிருவா, நீங்கள் வந்து அதுக்கடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு லட்சுமி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அத்தான் ஏன் அத்தை அழுகுறீங்க, நீங்கள் அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, பார்த்தீங்களா என்னோடய பொண்ணோட நிலைமையை பார்த்தீங்களா, நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டதுனால இப்போ வந்து காப்பாற்றியாச்சு. இதே இது நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நான் ஒண்டியால் என்ன பண்ண முடியும், அவள் இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், இதுக்கு மேலே அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுகுறாங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க, நான் வந்து பிருந்தாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேனா, அவளுக்கு ஒன்றுனா நான் ஆளாக ஓடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அங்கே விஜய்னு ஒரு பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டீங்க, தாலி கட்டிட்டு இப்போ இங்கே வந்துக்கிட்டு இவளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன தம்பி பண்ணுறது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை தான் பார்ப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என் பிருந்தாவுக்கு தான் நான் எப்படி கரை சேர்ப்பேன்னு தெரியலை, அவள் வேறு வந்து உங்கள் நினப்பிலே தான் இருக்கா, என்ன பண்ணுறேனே தெரியல தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் கல்யாணம் தானே பண்ணேன், அதுவும் நான் பிடிச்சா பண்ணேன், அவள் ஏதோ வந்து என்னை சீட் பண்ணி ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எனக்கு எப்போ இருந்தாலும் வந்து என்னோடய பொண்டாட்டி பிருந்தாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி நீங்கள் சொல்கிறீங்க என்னோடய பொண்டாட்டி பிருந்தான்னு சொல்லிட்டு, ஆனால் ஊர் உலகம் அப்படி பேசுமா, ஊர் உலகம் வந்து ஊர் உலகத்துக்கு வந்து உங்களோட பொண்டாட்டி வந்து அவள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊர் உலகம் 1000 பேசட்டும் அத்தை, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலை, அது என்னோடய மனசாட்சிக்கு தெரியும், பிருந்தாவுக்கு தெரியும், பிருந்தா வந்து என்னை நம்புறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்புறா, அது என்னமோ உண்மைதான் தம்பி, இருந்தாலும் வந்து அண்ணனை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அண்ணனே வந்து உங்களை வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து இனிமேல் பிருந்தா கூட தான் வாழ போகிறேன், பிருந்தா தான் என்னோடய பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து வராங்க. பேஷண்ட் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி அதுக்கடுத்து லட்சுமி 2 பேருமே போகிறாங்க. போன உடனே லட்சுமி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, எதுக்குடி இப்படி பண்ண, உனக்கு நான் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியை பார்த்தோன்னே பிருந்தா வந்து சொல்கிறாங்க, அம்மா என்னால் வந்து கார்த்தியை பிரிஞ்சு இருக்க முடியல, கார்த்தியோட ஞாபகமாகவே இருக்குது, இனிமேல் கார்த்தி வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து உயிரோட இருந்து என்ன யூஸு, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை, நான் சாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. பிருந்தா நீ சொல்லு, நான் வந்து இந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி கார்த்தி உன்னை நம்புவேன், நான் என்றைக்குமே வந்து உன் பக்கம் தான், நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் வந்து என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான், என்னை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டா, அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவளை வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கண்டுபிடிச்சி துரத்துனாலும் உனக்கு வந்து அவள் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா, உன்னோட பொண்டாட்டி அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது அவள் பொண்டாட்டியா, தாலி வேணால் அவளுக்கு கட்டியிருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு பொண்டாட்டி கிடையாது, மனசார வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து நீ தான் பொண்டாட்டி, இதை வந்து நிரூபிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு போகிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து தாலி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது மஞ்சக்கயிறு மஞ்சள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல கட்டிடுறாங்க. தம்பி என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அண்ணன் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 1000 இருந்தாலும் எனக்கு வந்து பிருந்தா தான் பொண்டாட்டி, இனிமேல் வந்து பிருந்தா வந்து தனியாக விட்டோம்னா ஏதாவது செஞ்சுக்கிடுவாள்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் பிருந்தா வந்து நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும், ஆல்ரெடி வந்து உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, திருப்பி இதெல்லாம் பண்ணால் கடைசியில் எங்கள் மேலே தான் அண்ணன் தப்பாக சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், வா பிருந்தா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.